ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளில் பல பேர் நாட்டு சர்க்கரையும் கருப்பட்டியும் ஒரே மூலப்பொருளால் ஆனது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது தவறு. நாட்டு சர்க்கரையோட மூலப்பொருள் கரும்பு. கருப்பட்டி பனை சார்ந்த பொருள். கரும்புலேருந்து பாகு காய்ச்சி அதை கேரமலைஸ் பண்ணி பவுடர் ஃபார்முக்கு மாற்றுவாங்க. அதுதான் நாட்டு சர்க்கரை. அதை கையில் உருண்டையாக பிடிச்சா உருண்டை வெல்லம், அச்சில் ஊற்றுனா அச்சு வெல்லம், அதோட சல்ஃபர் சேர்த்து ப்ராசஸ் பண்ணால் ஒயிட் சுகர், மொலாசிஸ் ஸ்ப்ரே பண்ணால் ப்ரௌன் சுகர். சரி, பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கருப்பட்டி, பனை வெல்லம், கருப்பட்டி தூள், பனங்கற்கண்டு, இதெல்லாம் தான் பனை சார்ந்த பொருட்கள். இப்போது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதோட கிளைசிமிக் வேல்யூ தான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். கரும்பு சார்ந்த பொருளோட கிளைசிமிக் வேல்யூ 65லிருந்து 80. அதாவது சாப்பிட்ட உடனே சுகர் வேகமாக ஏறும். பனை சார்ந்த பொருட்களோட கிளைசிமிக் வேல்யூ 35லிருந்து 40. பிளட் சுகர் மெதுவாக ஏறும். இப்போ நம்ம பாரம்பரியத்தில் 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று உணவே மருந்து, மருந்தே உணவு. அது ஒன்று. செகண்டு வருமுன் காப்போம் அப்படின்றது. டயபெட்டிக் வந்தவங்க பனை சர்க்கரைக்கு மாறினாலும் அளவோடு தான் அதை பயன்படுத்தணும். டயபெட்டிக் வந்த அப்புறம் பனை சர்க்கரைக்கு மாறதை விட நம்ம குழந்தைங்களுக்கு ஆரம்பம் முதலே அதை நடைமுறைப்படுத்தி வந்தோம் அப்படின்னா இதை வரும் முன்னரே காப்பாற்றலாம்.